ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபியூட்ரெக்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அதில அவங்க அத பத்தின வந்து ஒரு அனவுன்ஸ்மென்ட் ஒரு வீடியோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு பயங்கர வைரலா போயிடுச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போறோம். 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்துச்சா, நான் அத பார்த்தேன். ஆனா நான் வந்துட்டு வீக்கெண்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரெக்கார்டிங் பண்ணும்போது நம்ம வந்துட்டு இத ஃபுல்லா வாட்ச் பண்ணி ஒரு ரியாக்ஷன் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருந்தேன். ஸோ ஃபைனலி த டைம் இஸ் ஹியர். ஸோ நம்ம இன்னைக்கு அந்த வீடியோ பார்ப்போம். என்ன புதுசா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. சுத்தமா எனக்கு எந்த ஐடியாவும் இல்லங்க. இங்க என்ன அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க? இது என்ன ஆச்சு? எப்படி ட்ரெண்ட்ல இது போயிட்டுருக்கு? அது வைரல் ஆச்சுன்னு மட்டும் தான் எனக்கு தெரியும். மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ லெட்ஸ் ரியாக்ட். ஓகே. ஓ! லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இது நான் ஒண்ணு நோட்டீஸ் பண்ணேங்க. ஃபர்ஸ்ட் டீசர் இல்ல, ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் இல்ல, ஃபர்ஸ்ட் லுக் ஆல்சோ இல்ல, ஃபர்ஸ்ட் போஸ்டர் இல்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் பஞ்ச்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு டேக் இது. ஓகே. ஸோ எனிவே ஸோ போய் பார்க்கலாம். மிஷன் இம்பாசிபிள் 14 ஏத்தர் நம்ம இந்த ஈவி ஸ்கூட்டி நமக்கு தெரியும். அடையார் பிரிட்ஜ். ஓகே. ஓகே. விஎஃப்எக்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க. அது தெரியுது. யாஷா அது? அது பார்க்க யாஷ் மாரி தான் தெரியுது. எனிவேஸ் ரியாக்ஷனுக்குள்ள போலாம். 3, 2, 1 கோ. உலகம் எங்கேயோ போயிடுச்சு. வருஷம் 2040 ஆகுது. அனிருத்தோட வாய்ஸ். ஆனா ஒருத்தன் இல்லாத ஒண்ண இன்னும் இருக்குன்றான். இருக்குங்க. இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்றது இன்னும் இருக்குங்க. அது அவளை பார்த்த உடனே தான் ஏ தெரியும். லவ் ஸ்டோரி. சும்மா நெத்தி பொட்டுல இருந்து கால் கட்ட விரல் வரைக்கும் ஒன்று ஆச்சு. Like? லைக் Hope you like. தீமாக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பு. நம்ம இப்போ எவல்யூஷன்ஷிப்ல இருக்கோம். இந்த சிச்சுவேஷன்ஷிப், டெக்ஸ்லேஷன்ஷிப், கஃபிங், டெலியூஷன்ஷிப், பிரெட் கிராமிங், பெஞ்சிங், நானோஷிப்பை விட ஒரு பியூரான ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு வேணும். உனக்கு புரிஞ்சிடுச்சுல? இப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த காலத்துல லவ்ல ஜெயிச்சிட முடியுமா? இல்ல எங்க அண்ணன் சூரியன் தான் விட்டுருவானா? ஓ எஸ்ஜே சூர்யா. Love Insurance Company. நான் வரேன். இதெல்லாம் தாண்டி உன் ஆளோட எப்படி சேர போற? இவ்வளோ பண்ண தெரிஞ்ச அந்த பிரபஞ்சத்துக்கு அதையும் பண்ண தெரியும். அடே இந்த சாங். ஆட்டா பாவீங்களா? இப்ப தெரியுதுங்க ஏன் இது ரொம்ப வைரல் ஆச்சுன்னு. ஏதோ ஒரு சாங் ஒண்ணு அ திருப்பி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப 90ஸ் கிட்ஸ் எல்லாம்னு சொல்லி டேக் பண்ணலாம். ஒரு மாரி நான் 2, 3 ஃபீட் நான் Instagramல பார்த்தேன். இப்ப தெரியுது ஏன் இவ்ளோ வைரல் ஆயிருக்குன்னு சொல்லி. யப்பா! நைஸ்ங்க. இதுலடா இதுல நான் மெயினா நோட்டீஸ் பண்ணது ஆக்சுவலா நான் எஸ்ஜே சூர்யா சாரோட நான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஃபேன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் பண்ற அந்த ஒவ்வொரு கேரக்டர்ல அவர் குடுக்குற அந்த டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க்லாம் வந்துட்டு கண்டிப்பா நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். மனுஷன் இறங்கி செய்வாப்ல. இப்போ இதுல பார்க்கும்போதே உண்மையிலே இப்போ கொஞ்சம் இப்படிப்பட்ட ஒருத்தன் ஃபியூச்சரிஸ்டிக்கா வந்துட்டு இறங்கியிருக்காங்க போல இருக்கு லுக் வைஸ்ல எல்லாமே. ஸோ ஹோப்ஃபுல்லி இதுவும் ஒரு கன்ஃபார்ம் ஒரு பேங்கரா தான் இருக்கும்னு நம்புறேன். இப்போ வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் லுக்ல பார்க்கும்போது ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர். இது ஏன்னா கையில் இந்த கேஜெட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் போகுது. ஆல்ரெடி இந்த அடையார் பிரிட்ஜ் எல்லாம் வேற காமிக்கிறாங்க. ரொம்ப அட்வான்ஸ்ட் ஒரு 15, 20 இயர்ஸ் அது தள்ளி ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரி ஒரு செட்டிங் போல இருக்கு ஃபிலிம். ஸோ பார்ப்போம். ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்டுங்க.
அந்த சாங் நான் கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த சாங் வந்துட்டு இந்த மூவியில் வந்துட்டு வரும்னு சொல்லி. மேலே அனி ப்ரோ ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒன்று ரெட்ரோவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் புதுசாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒன்று வச்சு செஞ்சுட்டே இருக்காப்புல. ஓகே, ஸோ லெட்ஸ் see எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'll see you guys in next video. மாட்டா மாமே